வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உணவு பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் குறித்து விவரிக்கின்றார் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய உணவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கலைச்செல்வன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் காடுகள் வளர்ப்பில் வெற்றி கண்ட வேளாண்மையாளர் கோயம்புத்தூர் மாவட்டம் களப்பட்டி கிராமம் கே. தேவராஜன் அவர்கள் தரும் தகவல். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேலூர், கடலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி, திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் அல்லது வேளாண்மையோடு வேளாண்மையாளர்கள் வேளாண் காடுகள் அல்லது தனிமர வகைகளை சாகுபடி மேற்கொள்வது சிறந்த பலனை தரவல்லது. இதற்கான தொழில் நுணுக்கங்களையும் உற்பத்தி மேம்பாட்டிற்கான தாவர இளம் கன்றுகளையும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வழங்கி வருகின்றது. இவ் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு வேளாண் காடுகள் அமைத்துள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் களப்பட்டி கிராமம் வேளாண்மையாளர் கே. தேவராஜன் அவர்களை சந்தித்த போது ஒரு பாரம்பரிய ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு பேசிக்கான விவசாயத்தில் இருந்தாலும் கூட சில தொழில்கள் உபதொழில்களாக வைத்திருக்கின்றேன். எனக்கு இந்த விவசாயத்தில் அனுபவம் எனது பாரம்பரிய அனுபவம். கடந்த 2006 வரையிலும் எனது தாய் தந்தையருடன் விவசாயம் செய்து கொண்டிருந்த பின்னர் என்னுடைய விவசாயத்தை தனிமையாக சென்று செய்யும் பொழுது பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். ஒன்று, வறட்சியின் காரணமாக தண்ணீரினுடைய நீர்மட்டம் 1000 அடிக்கு மேல் சென்றதால் அந்த நீர்மட்டத்தில் தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்து ஒரு கட்டுப்படியாகாத ஒரு நிலைமையில் விவசாயம் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு வந்ததினால் 2006 ஒரு மரப்பயிருக்கு மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த விவசாயத்தை கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து அந்த மரப்பயிருக்கு மாற்றம் செய்து சில மரங்களை வளர்த்த ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் எனக்கும் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவாகிய மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு கிடைத்தது. அந்த தொடர்புக்கு பின்னர் அவர்களது தொழில்நுட்பங்களோடு இப்பொழுது கடந்த 2006 பின்னர் ஒரு 30 வகையான மரங்களை என்னுடைய பூமியில் விவசாயம் செய்து வருகிறேன். மரங்களை வரப்பு ஓரங்களில் வரும்போது அதனுடைய பலன் என்ன, அதே பிளாக் பிளான்டிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏக்கருக்கு ஒரு 1000 மரம், கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு ஒரு மரம் வைத்தாலும் கூட நமக்கு அந்த 450 மரம் ஒரு ஏக்கருக்கு வரும் அப்படிங்கிற கணக்கு போட்டு அந்த விதத்தில் நம்ம முதல் தரமாக மலைவேம்பு, குமிழ், சவுக்கு, தேக்கு, தைல மரம், அது போன்ற மரங்களும், மகாகனி, மீண்டும் அது இல்லாமல் மெடிசினல் வேல்யூ உள்ள சில மரங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன்.
கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் 30 வகையான மரங்கள் வந்து பயிர் செய்திருக்கின்றோம். இந்த மாதிரி மரங்களை வளர்த்தும் பொழுது நமக்கு ஊடுபயிராக சில அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அதோட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வனக்கல்லூரியிலிருந்து. அந்த வனக்கல்லூரி மூலமாக நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க கொண்டு வந்தபோது, அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வரப்போரங்களில் மரங்களை அதிகமாக நட்டி இடைவெளி அதிகமாக கொடுத்து பிளாக் பிளான்டிங் பண்ணி இதுக்கு செய்த பின்னர் ஊடுபயிராக சில பழ மரங்களை வைக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எலுமிச்சை, அம்லா, மூலிகை, இது நெல்லின்னு சொல்லுவாங்க, அம்லா, அது இல்லாமல் மாதுளை, பலா, இந்த மாதிரியான மரங்களை ஊடுபயிராக செய்துள்ளேன். என்னுடைய பூமியினுள் அந்த நுழையும் பொழுதே அந்த மாதிரியான மரங்களை பார்ப்பதற்கு நமக்கு மிகவும் ஒரு பசுமையாக ஒரு பசுமை தோப்பு மாதிரி அந்த பார்வைக்கு இருந்தாலும், எல்லா வகையான மரங்களும் பழ மரங்களும் அந்தந்த சீசனில் நமக்கு என்ன பழம் கிடைக்கும் அந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். நான் வனக்கல்லூரியில் கிட்டத்தட்ட நல்ல ஒரு க்ளோன்ஸ் வந்து யூக்லிப்டஸ்க்கு கொடுத்தாங்க. அந்த க்ளோன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷம் நான் கையில் பிடிச்சிட்ருக்கிற இந்த மரம் அளவுக்கு அந்த மரம் வந்திருக்கு, நல்ல க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு இப்போ 30 வெரைட்டி போடும்போது நம்ம அனுபவம் அப்படிங்கிறது நிறையா கிடச்சிருக்கு எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மரம் வளர்த்துனா நமக்கு என்ன ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போ தீக்குச்சி மரம், பீனாரி மரம்னு சொல்லுவாங்க, ஐலாந்தெக்ஸ் எக்ஸல்ஸான்னு சொல்லுவாங்க பொட்டானிக்கல் நேம். இந்த தீக்குச்சி மரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தேவைகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40% அளவுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் அதற்கான உற்பத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் வறட்சியாக இருக்கிறனால சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கும், சில ஏரியாவில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். என்னுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பீனாரி மரோடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 வருஷத்தில் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் பண்ணதில் 52 இன்ச்சு இருக்குது. 52 இன்ச்சு 7 வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அது 1 டன் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி மலைவேம்பு கிட்டத்தட்ட நான் 2007 நட்ட சில மரங்கள் இன்றைக்கி வந்து நான் 48 இன்ச்சிலிருந்து 50 இன்ச்சு 52 இன்ச்சு இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த மரங்கள் வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடிய மரம். பன்ஸில் போடுற மரங்கள் வந்து சீக்கிரமாக நமக்கு சைஸ் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம பிளான்டிங் பண்ணும்போது பல்க் பிளான்டிங் பண்ணும்போது கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் தோட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட நான் எனக்கு சொந்தமான ஒரு 20 ஏக்கர் பூமியில் பன்ஸ் போகாமல் பார்த்திங்கன்னா நான் அதிகமான மரங்கள் நட்டியிருப்பேன். இது மட்டுமல்ல, என்னுடைய தோட்டத்தில் நான் ஒரு சின்ன நர்சரி வச்சுருக்கேன். அந்த நர்சரியில் வந்து மரப்பயிருக்கு என்னென்ன நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணலாம், என்னென்ன நல்ல சீடு எடுத்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி மூலிகை பயிர், அரிய வகை மூலிகை பயிரெல்லாம் கிடைக்கிறதே இல்லை இன்றைக்கி. எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி அரிய வகை மூலிகை பயிரை நான் கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 108 வகையான மூலிகைகளை நான் தமிழ்நாடு முழுவதும் இந்த நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த மரங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேவைக்கு நம்ம கட் பண்ணிட்டோன்னா கீழே இருந்து நிறைய துளிர் வரும். அந்த துளிர்களில் நாம் செலக்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு துளிரை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தைல மரம், இந்த மலைவேம்பு, பீனாரி மரம், மகாகனி எல்லாமே துளிர் விடக்கூடிய மரங்கள். கீழிருந்து வர்ற கிளம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளம்ஸை வந்து நம்ம ஒன்று மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் எடுத்தோம்னா இந்த முதல் ஈல்டு எடுத்ததை விட அதிக வேகமாக வரும், வறட்சி தாங்கி வேகமாக வரும். காரணம் என்னென்னா ஆல்ரெடி ரூட்டிங் ஆனதுனால நிறைய வேகத்தோடு வரும்போது மரங்கள் வந்து நமக்கு ஈல்டு வந்து பயன் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய. மேலும் விவரம் பெற கே. தேவராஜன் அவர்களை 09848484464 மற்றும் 09363116018 ஆகிய கைபேசி எண்களில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேலூர், கடலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வேலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, நிலக்கடலை. தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும். கறவை மாடுகளில் பால் கறப்பதற்கு முன் மடிகளை சுத்தமாக கழுவி பின் பால் கறக்கவும். பால் கறந்த பின் உலர் தீவனங்கள் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் வராமல் பாதுகாக்கவும். கறவை மாடுகளை வெப்பத்தாக்கத்திலிருந்து பாதுகாக்க நாளொன்றுக்கு 2 முதல் 3 தடவை தண்ணீரை தெளித்து பாதுகாக்கலாம். கடலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. விவசாயிகள் கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாக்க இயலும். தோட்டக்கலை பயிர்களின் மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்க
வேர், தண்டு பகுதிகளில் மக்கிய தென்னை நார்க்கழிவுகளை பரப்பிவிடவும். பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர் நெல். சாகுபடி செய்யப்பட்டுள்ள நவரை நெல் வயலில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதன் மூலம் வேர் பகுதிகளில் நல்ல காற்றோட்ட வசதியினை ஏற்படுத்த முடியும். தற்போது பெய்துள்ள மழைநீரை பயன்படுத்தி கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாப்பதோடு மண்ணில் உள்ள கூட்டுப்புழுக்களை அழிக்க இயலும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1360 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் 1470 ரூபாய் முதல் 1530 ரூபாய்க்கும், துறையூரில் 1600 ரூபாய் முதல் 1800 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் 1350 ரூபாய் முதல் 1400 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் 1390 ரூபாய் முதல் 1430 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கமுதியில் 1390 ரூபாய் முதல் 1450 ரூபாய்க்கும், லால்குடியில் 1410 ரூபாய் முதல் 1500 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் 1412 ரூபாய் முதல் 1576 ரூபாய்க்கும், மதுரையில் 1900 ரூபாய் முதல் 2000 ரூபாய்க்கும், நெல் ஆடுதுறை 43 மதுரையில் 1600 ரூபாய் முதல் 1700 ரூபாய்க்கும், மேலூரில் 1600 ரூபாய் முதல் 1700 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் தேன்கனி கோட்டையில் 1950 ரூபாய் முதல் 2050 ரூபாய்க்கும், ஒசூரில் 1950 ரூபாய் முதல் 2050 ரூபாய்க்கும், முந்திரி இதர ரகம் காரைக்குடியில் 6000 ரூபாய் முதல் 6800 ரூபாய்க்கும், தொடுவெட்டியில் 5500 ரூபாய் முதல் 7500 ரூபாய்க்கும், தேங்காய் கொப்பரை நாமக்கல்லில் 4800 ரூபாய் முதல் 5000 ரூபாய்க்கும், ராசிபுரம் 4700 ரூபாய் முதல் 5100 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4786 ரூபாய்க்கும், சேவூரில் 4150 ரூபாய் முதல் 4700 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 11700 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 11291 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் 9600 ரூபாய் முதல் 9800 ரூபாய்க்கும், சேலத்தில் 7680 ரூபாய் முதல் 8730 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளில் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 240 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52%ஆகவும்,
காற்றின் வேகம் மணிக்கு 4.6 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.7%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.5 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 587.6 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1001.0 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. சிறு தானியங்கள் உற்பத்தி செய்வதோடு அவற்றை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி வணிகத்திற்கு உட்படுத்தப்படும் போது வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறந்த பயனை அளிக்கின்றது. இதன் அடிப்படையில் உணவு பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் குறித்து விவரிக்கின்றார் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய உணவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கலைச்செல்வன் அவர்கள். இன்றைக்கி பார்த்தோன்னா வேளாண்மை துறையில் வந்து நிறைய திட்டங்கள் மூலயமா அதிகப்படியான வேளாண்மை பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. உதாரணமாக இன்றைக்கி வந்து நம்ம நாடு வந்து தானியங்களில் வந்து சர்ப்ளஸாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நல்ல நிறைவடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த விலை வந்து அது உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு போய் சேருதானா இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பொருட்களை வந்து மேலை நாடுகள் மாதிரி நம்ம மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறதில்ல. மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றும் பொழுது அதோட விலை வந்து அதிகரிக்கிறதுனால நம்ம விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, கிராமப்புறங்களில் கிடைக்கிற பொருட்களை அங்கவே அவங்க மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி அமைக்கிறது மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இதனால் வேலை தேடி மக்கள் வந்து நகரத்தை நோக்கி செல்ல வேண்டியது இருக்காது. இதனை கருத்தில் கொண்டு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து உணவு பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் வந்து நிறைய உணவை வந்து பதப்படுத்துறதுக்கு பயிற்சி வந்து கொடுக்குறோம். இது என்னென்ன பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா, சிறுதானியங்களை வந்து பதப்படுத்துறது. இப்போ சிறுதானியங்களை பதப்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து முதல்நிலை பதப்படுத்துதல் வந்து பார்த்திங்கன்னா தானியத்தை வந்து அரிசி ஆக்குறது. தானியத்தை அரிசி ஆக்கும் போது 1 கிலோ தானியம் வந்து விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது அவங்க வந்து 17 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதே அந்த தானியத்தை வந்து அரிசி ஆக்கி விற்கும்போது 35 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் கிடைக்கிது சிறுதானியங்களில். அந்த தானியத்தை அதுக்கப்புறம் 2ஆம் நிலை பதப்படுத்துதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அரிசியாக்கின தானியத்தை வந்து மாவாக மாற்றி அமைக்கிறது. அதுக்கப்புறம் அதை வந்து இன்ஸ்டன்ட் மிக்சஸாக மாற்றுறது. இன்றைக்கி வந்து இது ஏன் இன்ஸ்டன்ட் மிக்சஸாக மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு வீட்லேயும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லாமல் ரெடி மிக்சஸ் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தியே நம்ம நிறைய ரெடி மிக்சஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் மிக்சஸை நம்ம செய்கிறதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புட்டு மிக்ஸு, அடை மிக்ஸு, சிறுதானிய சத்து மாவு மிக்ஸு, தோசா மிக்ஸு, அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து செய்கிற உணவுப் பொருட்கள், சிறுதானிய சத்து மாவு உருண்டைகள், அப்புறம் வந்து முறுக்கு, காராசேவு,
நூடுல்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பன்னு, ப்ரெட்டு, பிஸ்கட், குக்கீஸ் இது எல்லாம் செய்கிறதுக்கும் பயிற்சி தரும். இது வந்து சிறுதானியத்தை பயன்படுத்தி பயிற்சி தர ஒரு ஐட்டங்கள். அதுவும் இல்லாமல் காய்கறிகள் மற்றும் பழங்கள். இந்த காய்கறிகள் மற்றும் பழங்களில் வந்து உலக அளவில் வந்து இந்தியா வந்து 2ஆம் நிலையில் வந்து இருக்குது. ஆனால் நம்ம பதப்படுத்தப்படுற காய்கறிகள் மற்றும் பழங்களோட சதவீதம் வந்து 5% தான் இருக்குது. இதனால் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 60 ரூபா வரைக்கும் போகுது. அதே ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, ஒரு சில சமயத்தில் வந்து பறிக்கிறதுக்கான கூலி கொடுக்க முடியாமல் அவங்க நிறையா வந்து வீணாக்குறாங்க. இந்த எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு காய்கறிகளில் வந்து இப்போ தக்காளின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தக்காளியில் வந்து சாஸ் செய்கிறது, அப்புறம் வந்து கெச்சப் செய்கிறது, அப்புறம் வந்து தக்காளி பவுடர் செய்கிறது, இது மாதிரியான பயிற்சிகள் வந்து தரோம். இதுக்கு வந்து பல்வேறுபட்ட இயந்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பயன்படுத்தப்படுற இயந்திரங்களில் வந்து நம்ம பயிற்சியில் வந்து அவங்களுக்கு செயல்முறை விளக்கமாக செய்து காட்டுறதோடு இல்லாமல் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் தொழில் முனையும் விருப்பம் உள்ளவங்க வந்து இங்கே இருக்கிற மிஷினரிஸை வந்து பயன்படுத்தி ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து சில பொருள்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு நாள் மட்டும்தான் செய்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கை பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பொருளுக்கு வந்து அவங்க வந்து தயார் பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சமயத்தில் அவங்களால பொருளாதாரம் அதிகமாக செலவு செஞ்சு மிஷின்ஸ் வந்து வாங்க முடியாது. அதுக்கு இங்கே வந்து நிறையா மிஷின்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் ட்ரையர். இந்த ட்ரையர் அப்படின்றது பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருக்கிற முக்கியமான பிரச்சனையான ஈரப்பதத்தை வந்து பதப்படுத்துறதுல ஈரப்பதத்தை வந்து குறைக்கணும். அந்த ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு வந்து ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் மற்ற இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரோஸ்டர் வந்து இருக்குது. இந்த ரோஸ்டரை பயன்படுத்தி தானியங்களையோ இல்லை பயிர் வகைகளோ ரெடி மிக்ஸஸாக பண்ணும்போது வறுக்கிறோம். இந்த வறுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதோட மனம் வந்து அதிகரிக்குது. அப்புறம் விவசாய நிலத்துலேருந்து வர இந்த தானியங்களில் இருக்கிற பூச்சிகளோட முட்டைகள் அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து அதாவது பதப்படுத்தினதுக்கப்புறம் புழுவாகிறதுக்கோ இல்லை வந்து அந்த உணவுப் பொருள் கெட்டு போகிறதுக்கோ ஒரு இதாக இருக்குது. அந்த இதெல்லாம் அழிக்கிறதுனால இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் மிக்ஸஸோட ஆயுட்காலம் வந்து அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் அவங்க இண்டஸ்ட்ரி போகும்போது ஃப்ரூட் பல்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. இதில் என்னென்னா நம்ம மாம்பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழத்தை வந்து நம்ம கையாலே புழிஞ்சி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது தக்காளி இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து ஜூஸ் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரூட் பல்பரை யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற சதைப்பற்றை மட்டும் தனியாக எடுத்து நமக்கு வந்து ஒரு பல்பியாக வந்து அதாவது வந்து பழக்கூழை வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நூடுல்ஸ் மிஷின் வந்து இருக்குது. இந்த நூடுல்ஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து நூடுல்ஸு அப்படின்றதுல வந்து விருப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம சந்தையில் கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக கோதுமை இல்லை மைதா பயன்படுத்தி செய்யப்படுற நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த நூடுல்ஸில் வந்து ஒரு 30% அளவுக்கு வந்து சிறுதானியங்களை சேர்க்கறது மூலயமா அதில் வந்து நம்ம நார்ச்சத்தை வந்து அதிகப்படுத்துகிறோம். நம்ம மைதாவில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து வந்து கம்மியாக இருக்கும், சில சமயத்தில் வந்து சுத்தமாக இருக்காது. அதில் வந்து நார்ச்சத்து உள்ள சில தானிய மாவை வந்து சேர்க்கறது மூலயமா அதோட நார்ச்சத்தை அதிகப்படுத்தி உடலில் வந்து அது தங்கி செரிமானம் ஆகிற நேரம் வந்து அதிகமாகுது. ஏன் உடலில் வந்து அதிக நேரம் செரிமானம் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாவு பொருளும் அது செரிமானம் ஆனதுக்கப்புறம் குளுக்கோஸா ரத்தத்தில் வந்து சர்க்கரையாக தான் வந்து நமக்கு கலக்குது. அந்த சர்க்கரையாக கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையிலேருந்து ஒரு சில சிக்னல் வரும். அதனால் நம்ம இதில் கணையத்தில் இருக்கிற இன்சுலின்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த இன்சுலின்ற ஹார்மோன் வெறும் மாவுச்சத்து உள்ள உணவை மட்டும் சாப்பிட்றதுனால அதிகப்படியாக சுரந்து ஒன்று அதோட வேலை பளு அதிகரிக்கிறதுனால அதோட செயல்திறனை வந்து குறைஞ்சிருது. அதனால் இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாவுச்சத்து வந்து நம்ம உடலில் வந்து கொழுப்பாக தேங்கிறதுனால உடல் வந்து நம்ம உடல் சுரக்கிற இன்சுலினை வந்து எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழலை உருவாகுது. ஏன்னா இன்சுலின் வந்து பிளட்டில் இருக்கிற இன்சுலின் வந்து நம்ம உடலில் வந்து சதைகளில் தான் வந்து அதோட இன்சுலின் ரிசப்டார் செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியலாக சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து கொடுக்கலாம். சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்ட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ப்ராசஸிங் பண்ணும்போது அதாவது வந்து பாலிஷ் பண்ணும்போது அதோடைய
நார்ச்சத்து வந்து வெளியேற்றப்பட முடியாத அளவுக்கு அதோட தகவமைப்பு பெற்றிருக்குது. இதனால சிறுதானியங்கள் வந்து இன்றைக்கி வந்து முக்கியத்துவம் ஆகுது. இந்த சிறுதானியங்களான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிற்காலத்தில் வந்து நீரிழிவு நோய், சர்க்கரை நோயோ, அப்புறம் வந்து உடல் பருமன், அப்புறம் இருதய நோய்கள் வராமல் நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஏன் இந்த நோய்கள் வந்து நமக்கு இன்றைக்கி வருது அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறை மாற்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள வாழ்க்கை முறை மாற்றம். அதனால தான் இந்த 3 நோய்களையும் டிசீசஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நான் வந்து இந்த மூலயமா என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, சிறுதானியங்களை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்ச்சி, அதாவது வந்து சத்தியல் சம்பந்தமான விழிப்புணர்ச்சியில் வந்து நல்ல சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்யப்படுற பொருள்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. அதனால் விவசாயிகள் குழுக்களாக சேர்ந்து நாங்கள் கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அது பிற்காலத்தில் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக பல பயிற்சி வகுப்புகள் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து எப்படி லைசன்சிங் எடுக்கிறது, இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது, அவங்களோட லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எப்படி இருக்கிறது, அப்புறம் வந்து டிக் மாதிரியான இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம லோன் வாங்குறது, ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, இது பற்றியான கைடன்ஸும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து நாங்கள் தரோம். மேலும் விவரம் பெற முனைவர் ஏ கலைச்செல்வன் அவர்களை 09787150703 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 24/5/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. முட்டைகோஸ் சாகுபடியில் வெற்றி பெற்ற வேளாண்மையாளர், சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகா வேப்பிலைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் பூவரசு பற்றி கூறுகிறார் முனைவர் KT பார்த்திபன். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உணவு பதப்படுத்துவதற்கு பயன்படும் இயந்திரங்கள் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கலைச்செல்வன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.